வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து 3 கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. 51 சக்தி பீடங்களில் இதுவும் 3. இது பார்வதி தேவியின் முதுகு பகுதி விழுந்த சக்தி பீடம். கோவிலுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து ராகு கேதுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் இருக்குது. கோவிலுக்குள்ளே இப்படி தான் இருக்குது இடம். இந்த இடத்துல நம்மளால் ஒரு மயிலையும் பார்க்க முடியுது. பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக அழகாக இருந்தது. இங்கே இருக்கிற அம்மனின் மூக்குத்தி வந்து மிகவும் பிரகாசமானது, யோக சக்தியின் வெளிப்பாடும் ஆகும். இது வந்து கடலை பார்த்தா மாதிரி இருக்கிற நுழைவாயில். இது எப்பவுமே பூட்டியே தான் இருக்கும். இந்த கோவிலின் சிறப்புகளில் ஒன்றாக 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பரசுராமரால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதும் பின்னர் பாண்டிய மன்னரால் இது புதுப்பிக்கப்பட்டதும் ஆகும். இங்கு உள்ள அம்மன் வந்து குமரி அம்மன், பகவதி அம்மன் மற்றும் துர்காதேவி என்றும் அழைக்கப்படுறாங்க. இங்கே பக்கத்திலே திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபமும் இருக்குது. இது ஒரு விநாயகர் கோவில். இந்த ஆலயத்தில் அம்மன் வந்து கன்னிப்பெண்ணாக நின்று கையில் பூமாலையோட சிவபெருமானுக்காக கிழக்கு நோக்கி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து கோவிலோட ஒட்டுமொத்த வியூவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு ஃபேமஸான சுற்றுலா தலம்ன்றதுனால இந்த கோவிலுக்கு நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் அப்படியே இந்த கோவிலை சுற்றி வந்து பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் வந்து பகவதி அம்மன் வந்து கன்னிப்பெண்ணாக இருந்து பானா அசுரனை நவராத்திரி இறுதி நாளான விஜயதசமி அன்று அழித்தாங்க. கோவிலை சுற்றி அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது ஏராளமான மரங்கள்லாம் இருக்குது. இந்த கோவில் வந்து காலை மாலை இருவேளைகளில் திறந்திருக்கும். இது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இருக்கிற அம்மனின் ஸ்ரீபாத மண்டபம். இந்த மண்டபத்துக்குள்ளே நம்ம போய் பார்த்தோன்னா அம்மனோட பாதங்களை ஒரு பாறை மேலே நம்ம அழகாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அம்மன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிஞ்ச இடமும் இதுதான். இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.